மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட துளைத்த பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் தூக்கி எறிவர் என தவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் தூக்கி எறிவர் என்று தவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தவேக தலைவர் மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். நேற்றைய தினம் அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி உறுதியான நிலையில் இதனை கண்டித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியமில்லை என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி அடித்து தூக்கி எறிய போவது உறுதி என்று சூசகமாக இந்த அறிக்கையினுடைய தலைப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அஇஅதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் தூக்கி எறிய போவது உறுதி என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த அறிக்கையில குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள், ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, ஊழல் மலிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன, மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர்கள் முதலமைச்சரே ஆனாலும் தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இந்த நாடறியும். ஆனால் இங்கோ ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் மீதான நடவடிக்கைகள் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுத்துவதையும் இந்த நாடறியும். இது போன்ற பல செயல்பாடுகள் பாஜக திமுக மறைமுக கூட்டு என்பதை வெட்ட வெளிச்சம் ஆக்கியுள்ளது என இதுல குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசியல் களத்துல மூத்த அரசியல்வாதிகள் டெல்லியில் சென்று பாஜக முக்கிய பிரமுகர்களை சந்தித்த அந்த நிகழ்வுகளையும் இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்து விட்டது. இந்நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியமில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுகவிற்கு எதிராக ஒரே அணி என்று பாஜகவும், தாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர். தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டனர். இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார், தங்களுக்கென்று உண்மையான உழைப்பவர்கள் யார், தங்களுடன் உண்மையான உணர்வுடன் நிற்பவர்கள் யார், தங்கள் வீட்டு பிள்ளைகள் யார், தங்களுக்கான உண்மையான மக்களாட்சி தர வல்லவர்கள் யார் என்பதை மக்கள் உணர தொடங்கியுள்ளனர். அதை நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனதுக்குள் ஒரு தீர்மானம் முடிவையும் ஏற்கனவே முடித்து எடுத்து விட்டனர் என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் என நம்முடைய கொள்கை தலைவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் ஆளுமைகளின் ஆசையுடன் மதச்சார்பற்ற சமூக தீங்கு கொள்கை உறுதியுடன் வீறு நடை போடுகின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் உண்மையான ஒரு சில மாற்றத்தை வேண்டி விரும்ப நிற்கும் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு பெண் தாய்மார்களுக்கும் மாபெரும் மக்கள் சக்தியாக திறந்து நிற்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்ற கடந்த காலங்களில் பேச்சு அடிபட்டு வந்த நிலையில தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி இல்லை என்ற ஒரு விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.